கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே கடற்கரை ஒன்றில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர் அலி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கடலூர் புதுச்சத்திரம் அருகே கடற்கரைக்கு வந்த பெண்கள் உள்ளிட்டோர் தாக்கிய மது போதையில் இருந்த நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ளவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த மீனாட்சிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தங்களது உறவினர்களோடு புதுச்சத்திரம் அருகே பெரியகுப்பம் கடற்கரை பகுதிக்கு பொழுதுபோக்குகளுக்காக வந்தனர். அப்பொழுது அங்கு வந்த மது போதையில் இருந்த அக்கடவள்ளி பகுதியைச் சேர்ந்த தினேஷ், மாணிக்கவேல், சரவணன் மற்றும் பிரவீன் ஆகியோர் கடற்கரையில் நின்று கொண்டிருந்த பெண்களிடம் தகராறில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் தகராறு முற்றியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் அவர்களுடன் வந்த உறவினர்கள் மற்றும் அங்கிருந்த சிலர் தகராறில் ஈடுபட்ட போத ஆசாமிகளை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த அக்கடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் அந்த 5 இளைஞர்கள் திடீரென தாக்குதலில் ஈடுபட்டனர். பதிலுக்கு இவர்களும் தாக்கினார்கள். இதில் இருதரப்பும் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். மேலும் அவர்களுடன் அருகில் இருந்தவர்களையும் கடுமையான தாக்கிய நிலையில் இருதரப்பிற்கும் ஏற்பட்ட மோதல் குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து வீடியோ காட்சிகளை கொண்டு புதுச்சத்திரம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்மணி கொடுத்த புகாரின் பேரில் புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான தினேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தலைமறைவாக உள்ள இதர குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.